என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், சென்னையில் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து யூஎஸ் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் பார்ன் அண்ட் பாட் இன் சென்னை, அப்போது நீங்கள் எப்படி யூஎஸில் போய் செட்டில் ஆவீங்கன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு லக்ஸுரியான லைஃபு, அப்புறம் குழந்தைகளுக்கு படிப்பு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, வருங்காலத்தில் ஃப்யூச்சர் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் போய் யூஎஸில் செட்டில் ஆகிறது நல்லது. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி சென்னையை விட்டு நான் யூஎஸ் போனேன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு சென்னை விட யூஎஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அவரை போலவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பரலோகத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தையில் உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்து அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், சிலுவைக்கு அப்புறமாக, ஆமென், கல்வாரி சிலுவைக்கு அப்புறமாக என்ன காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தராகி ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டா இருப்பாருங்க. ஏன்னு சொன்னால், பரலோகம் அவருக்கு பிடிக்கல, பூலோகத்தில் இருக்கிற மனுஷனுடைய இருதயம் தான் பிடிச்சிருக்கு. நீங்களே நான் தங்கும் தேவ ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது தேவனுக்கு வந்து பரலோகத்தை விட நம்முடைய உள்ளம், உங்களுடைய என்னுடைய உள்ளம், இருதயம் பெரிதான பரலோகமாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்தில் கர்த்தரை அடக்கி வைக்க முடியல. அவ்வளோ மகிமையான தேவன், அவ்வளோ பெரிய தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடின்னு சொன்ன தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்துட்டாரு. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை செழிப்பாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் மாற்றிருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தங்கும் வாசஸ்தலமாய் அவர் பார்க்கிறார். அப்போது கர்த்தர் நம்முடைய கம்பெனியை நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட இருந்து நம்ம ஊழியத்தில் நம்மை செழிப்பை கட்டளையிட, ஆசீர்வாதத்தை கட்டளையிட, ஜெயத்தை கட்டளையிட வாஞ்சியாக இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, அதை உணர்ந்து செயல்பட உமக்காய் நாங்கள் சாட்சியை வாழ, உமோடு கூட அனுதினமும் நாங்கள் ஊழியத்தை நடத்த கர்த்தாவை கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Get to connected with us and God bless you all.